ஹாய் எவ்ரி ஒன். இந்த வீடியோவில் மார்கரெட் அட்வுட் எழுதின த எடிபிள் விமன் அப்படிங்கிற நாவலுடைய சம்மரி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். மார்கரெட் எலினார் அட்வுட் இவங்க வந்து நவம்பர் 1939 கனடாவில் பிறந்த ஃபேமஸ் நாவலிஸ்ட், போய்ட், லிட்ரரி கிரிட்டிக் கூட. இவங்க வந்து ஒரு போய்ட்ரி கலெக்ஷன்ஸே ஒரு 18 போய்ட்ரி கலெக்ஷன்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் 18 நாவல்ஸு, அப்புறம் நிறைய நான் ஃபிக்ஷன்ஸ் எழுதியிருக்காங்க, ஷார்ட் ஃபிக்ஷன், அப்புறம் சில்ட்ரன்ஸ் புக் எழுதியிருக்காங்க, கிராஃபிக் நாவல்ஸ்லாம் எழுதியிருக்காங்க. இவங்களோட ஃபேமஸ் நாவல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சர்ஃபேசிங், ஹேண்ட்மேட்ஸ் டேல், கேட்ஸ் ஐ, அப்புறம் த பிளைண்ட் அசாசின், அப்புறம் த டெஸ்டமெண்ட் அப்படிங்கிற நிறைய நாவல் நம்ம சொல்லலாம். அப்புறம் த எடிபிள் விமன் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸான நாவலுங்க. ஏன் இது ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்கிறேன்னா, இது வந்து மார்கரெட் அட்வுடோடைய ஃபர்ஸ்ட் நாவல். இது வந்து 1969 பப்ளிஷ் ஆகிருக்கு. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நாவலுடைய சம்மரி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த நாவலுடைய மெயின் கேரக்டர்ஸ் பார்த்துடலாம். மரியன் மேக் ஆல்பின் அப்படிங்கிறவங்க தான் மெயின் கேரக்டர். ஒரு யங் காலேஜ் எஜுகேட்டட் விமன். ஒரு எடிட்டிங் ஜாபில் அவங்க இருக்கிறாங்கங்க. அதாவது சேமர் சர்வே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்குது. அது என்னென்னா, அந்த கஸ்டமர்கிட்ட சர்வே எடுக்கிறது, அதாவது ஒரு ப்ராடக்டை வந்து டெஸ்ட் பண்ணி அதனுடைய சர்வேயை கேதர் பண்ணுற வேலை பார்க்குற ஒரு கம்பெனி. ஸோ அந்த கம்பெனியில் தான் நம்ம மெயின் கேரக்டரான மரியன் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இவங்களை சுற்றி தான் அந்த கதை நடக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கும். ஸோ அவங்களுடைய ரூம்மேட் வந்து எயின்ஸ்லே டெவ்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப போல்டாக, இப்போ எப்படி சொல்கிறதுனா, இப்போ மரியன் கேரக்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க கொஞ்சம் கன்சர்வேட்டிவாக இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. பட் இந்த எயின்ஸ்லே சொன்னாலே அவங்களோட ரூம்மேட் தான் கம்ப்ளீட் ஆப்போசிட். அவங்க எதெல்லாம் பேச நினைக்கிறாங்களோ அதெல்லாம் பேசுகிறது. அப்புறம் வந்து அது எல்லா விஷயம்தான், செக்ஸாக இருக்கட்டும், ட்ரிங்க்ஸாக இருக்கட்டும், ரொம்ப லிபரலான மைண்ட் செட் உடையவங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க காட்டிக்குவாங்க. அப்புறம் வந்து மரியனுடைய பாய் ஃப்ரெண்ட் ஒரு டிப்பிக்கல் மேல் கேரக்டர் மாதிரி காட்டியிருப்பாங்க. ஒரு ஸ்டீரியோ டிப்பிக்கல் ஒரு பாய் ஃப்ரெண்ட் எப்படி இருப்பான், பீட்டர் அவுலாண்டர் அவனுடைய கேரக்டர், மரியனுடைய பாய் ஃப்ரெண்ட். அதுக்கப்புறம் ஒரு இங்கிலீஷ் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட். ஸோ இவனையுமே நம்ம மரியனுக்கு ரொம்ப பிடிக்கும். அது எப்படிங்கிறத நாவலுக்கு நான் சொல்கிறேன். டங்கன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து கம்ப்ளீட் ஆப்போசிட் டு பீட்டர். சரிதானா? அதுக்கப்புறம் மரியனுடைய ஃப்ரெண்டு ஒருத்தங்க இருப்பாங்க, காலேஜ் டேஸ்லேருந்து ஒரு ஃப்ரெண்டு, கிளாரா அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்க வந்து காலேஜில் ட்ராப் அவுட் ஆகிருப்பாங்க. அவங்க ப்ரெக்னென்ட் ஆனதுனால அவங்க ட்ராப் அவுட் ஆகிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க கிளாரா வந்து ஜோ அப்படிங்கிறவங்கள மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஏன்னா ஜோ வந்து ஒரு யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர். இது போக குட்டி குட்டி கேரக்டர்ஸ், இவங்க தான் மெயின் கேரக்டர். ஃபிஷ் அப்படின்னு சொல்லிட்டு டங்கனுடைய ரூம்மேட், அவனு ஒரு கிராஜுவேட் ஸ்டூடெண்ட் தான். அப்புறம் ட்ரெவர் அப்படின்னு சொல்லிட்டு டங்கனுக்கு இன்னொரு ரூம்மேட், அவனு ஒரு கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்டு. அப்புறம் ஒரு லேண்ட்லார்டு இருப்பாங்கங்க. அவங்களோட பேரை எப்படி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, த லேடி டவுன் பிலோ அப்படின்னு சொல்லிட்டு. இந்த லேண்ட்லார்டு யாருன்னா எயின்ஸ்லி அண்ட் மரியன், அவங்க தங்கியிருக்காங்க இல்லையா, ரெண்ட்டுக்கு தங்கியிருப்பாங்க, அவங்களுடைய லேண்ட்லார்டு. ஸோ இவங்களோட அப்ஸ்டர்ஸில் தான், அதுவும் அவங்க ரெண்ட்டு தங்கியிருக்காங்களே அவங்களோட மாடியில் தான் நம்ம எயின்ஸ்லி அப்புறம் மெயின் கேரக்டரான மரியன் அவங்க தங்கியிருப்பாங்க. ஸோ இவங்க வந்து ரொம்ப ஜட்மெண்டலான ஒரு கேரக்டருங்க. இவங்க வந்து அந்த லேண்ட்லார்டை. சரி வாங்க, இப்போ நம்ம இந்த நாவலுடைய சம்மரி பார்க்கலாம். இந்த நாவலுடைய பிகினிங் எப்படி ஆகுதுன்னா, நம்ம நரேட்டர் வந்து மரியன் மேக் ஆல்பின் தான். இவங்க வந்து அவங்களுடைய டொரண்டோவில் போஸ்ட் கிராஜுவேட் பீப்புளுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது, அவங்களுடைய ரொட்டீன் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் பிகின் பண்ணுறாங்க. ஏர்லி மார்னிங் மரியன் வந்து காஃபி அவங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் வந்து ஒரு எக் ஒன்று பாயில் பண்ணுறாங்க அந்த அப்பார்ட்மெண்ட்டில். அது மட்டும் இல்லாமல் அந்த ப்ரிப்பரேஷனில் தன்னுடைய ரூம்மேட்டான எயின்ஸ்லிக்கும் அவங்க ஷேரிங் கொடுக்குறாங்க. ஸோ அவங்க அந்த எயின்ஸ்லியோட கேரக்டர் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன் இல்லையா. ஸோ எவ்ரிடே அவங்களுடைய லேண்ட்லார்ட், அந்த லேடி டவுன் பிலோ சொன்னேன் இல்லையா, அவங்கள அவாய்ட் பண்ணி அந்த ஜாபுக்கு பஸ்ஸை பிடிக்கணுங்கிறதா அவங்களோட இன்டென்ஷனாக இருக்கும் டெய்லி. ஏன்னா அவங்க வந்து ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. இவங்க என்ன தான் சொன்னாலும் மரியன் எயின்ஸ்லியை கிரிட்டிசைஸ் பண்ணுறது தான் அந்த லேடி டவுன் பிலோ. ஸோ அவங்க எந்திரிக்கிறவங்களே நம்ம வேலைக்கு போயிடலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேகமாக போகிறது தான் நம்ம ரெண்டு மெயின் கேரக்டர் மரியன் அண்ட் எயின்ஸ்லியோடைய ரொட்டீன் ஒர்க்காக நம்ம பார்க்கப்படுது. ஸோ அங்கே அவங்களுக்கு என்ன மாதிரி ஒர்க் கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னா, ஒரு சர்வே எடுக்கணுங்க. அதாவது ரைஸ் புட்டிங் அது ரிலேட்டடாக கஸ்டமர்ஸ் கிட்ட அந்த சர்வே, அல்லது சானிடரி ப்ராடக்ட் கம்பெனிஸ் அவங்களுடைய சர்வே, இந்த மாதிரி அவங்களுக்கு சர்வே பண்ணுறது தான் அவங்களுக்கு ஒர்க்கு. அப்போ வந்து அங்கே வந்து ஒரு இந்த மாதிரி யங் கேர்ள்ஸை வந்து த ஆஃபீஸ் வெர்ஜின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்கள. ஸோ இவங்க தான் ஆக்டிவாக அந்த ஒர்க்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அவளுடைய ரொட்டீன் ஒர்க் முடிஞ்ச உடனே மரியன் என்ன பண்ணுவாள் அப்படின்னா, அவளுடைய பாய் ஃப்ரெண்டான பீட்டர் அல்லது அவளுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் கிளாரா, நான் சொன்னேன் இல்லையா காலேஜில் படிக்கும்போது ட்ராப் அவுட் ஆன அந்த கிளாரா, இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு, அவள் வந்து தேர்ட் பேபிக்கு டெலிவரிக்காக வெயிட் பண்ணுற கிளாரா. ஸோ கிளாரா அல்லது பீட்டர் இவங்களை மீட் பண்ணுறது தான் நம்ம மரியனுடைய எவ்ரிடே ரொட்டீனாக அவங்க வச்சுக்கிறாங்க.
ஸோ சர்வே எடுக்கிறதா மரியனோட ஆக்டிவிட்டின்னு சொன்னேன் இல்லையா. ஒரு நாள் இதே மாதிரி பியர் இருக்கு இல்லையா, ட்ரிங்கிங் பியர், அதனுடைய கமர்ஷியல் சர்வே ஒன்று எடுத்துக்கிட்டு இருக்கும் பொழுது அதில் ஒருத்தங்களை இன்டர்வியூ பண்ணுறாங்க. அது அந்த சர்வேக்காக இன்டர்வியூ பண்ணிகிட்டு இருக்கும்போது அதில் ஒருத்தர் யாரை மீட் பண்ணுறாங்க அப்படின்னா டங்கன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர். இவர் வந்து ஒரு இங்கிலீஷ் பிஹெச்டி ஸ்டூடெண்ட்டு, ரொம்ப வினோதமான கேரக்டர் தான். அப்போது டங்கன் வந்து நிறைய அவன் ஃபேமிலியில் நடந்த விஷயங்கள், லைக் பாஸ்ட்டில் நடந்த விஷயம், அவனோட ரூம்மேட்ஸான ட்ரெவர், ஃபிஷ்ஷு, இவங்களெல்லாம் பற்றி அவங்ககிட்ட சொல்லும் பொழுது இவனுடைய பேச்சு வந்து மரியனுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக தான் இருக்குது. என்னதான் பைத்தியக்காரத்தன மாதிரி அவன் பேசினாலும் ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து மரியனுக்கு வந்து ஒரு கைண்ட் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து நம்ம டங்கன் மேலே வருது. இதில் லியோனார்ட் ஸ்லாங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டருங்க. இது யாருன்னா கிளாரா அண்ட் மரியனுடைய காலேஜுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு, அது காலேஜில் இருக்கும்போது பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்த ஒரு கேரக்டர். ஸோ அந்த நாவலுடைய பிகினிங்கில் லியோனார்டு லென் அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் வந்து அப்போ தான் லண்டன்லேருந்து டொரண்டோ வந்திருப்பாங்க. ஸோ அங்கே வந்து ஒரு டெலிவிஷன் ப்ரொடக்ஷனில் அந்த லியோனார்டு வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. இவனை எப்படி எல்லாருக்கும் தெரிய வரும் அப்படின்னா, இவனுக்கு வந்து யங் விமன் மேலே ஒரு அட்ராக்ஷன். ஏன்னா அவங்க தான் ரொம்ப வெர்ஜினாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி, ரொம்ப பியூராக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இன்டென்ஷன் உடைய ஒரு கேரக்டர். பட் இந்த விஷயம் இவன் வந்து அந்த விமனைசருங்கிற விட அந்த மாதிரி அட்ராக்ஷன் இருக்குது இல்லையா யங் கேர்ள்ஸ் மேலே, இது வந்து கிளாரா மரியனுக்கு தெரியாது. அவங்க என்ன நினச்சிருப்பாங்க, லண்டனில் இருந்து இவன் திரும்ப வந்து டொரண்டோ வந்துட்டான் அப்படிங்கிறதான் தெரிய வருது. பட் இவனுக்கு அட்ராக்ஷன் வந்து அந்த யங்கர் கேர்ள் மேலே தான், யங் கேர்ள்ஸ் மேலே தான். ஸோ இதில் ஒரு பாயிண்டில் பீட்டருடைய கேர்ள் ஃப்ரெண்ட் தான் மரியன். ஸோ பீட்டரை சியரப் பண்ணுறதுக்காக ஒரு ட்ரிங்க் பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணுறாங்க. அதில் தன்னுடைய காலேஜ் மேட்டான லென், அந்த லியோனார்ட் சொன்ன இல்லையா, அவனும் அதில் ஜாயின் பண்ணுறான். அதில் வந்து எயின்ஸ்லி மீட் பண்ணுற மாதிரி இருக்குது, அந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் மீட் பண்ணுறாங்க. ஸோ எயின்ஸ்லி வந்து தன்னை வந்து ஒரு டீனேஜராக காட்டுற மாதிரி ட்ரெஸ்அப் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த டைமில் வந்து லென் அண்ட் பீட்டர் வந்து கேமராவை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறான். ஏன்னா வந்து அந்த ஃபிலிம் ப்ரொடக்ஷன், அந்த டிவி இண்டஸ்ட்ரியில் தான் ஒர்க் பண்ணா இல்லையா. ஸோ அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே மீன் வைல் வந்து லியோனார்ட் வந்து எயின்ஸ்லி கூட ஃப்ளர்ட் பண்ணுறான். ஏன்னா எயின்ஸ்லி தான் அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணி தன்னை யங் மாதிரி காட்ட நினைக்கிறேன். அது ஒரு பாயிண்ட் நடக்குது. ஸோ மரியனும் ட்ரிங்க் பண்ணுறாங்க. ஸோ அப்படியே ரொம்ப கிட்டி ஃபீலாக இருக்கிறாங்க. ஸோ ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் மரியன் வந்து அழ ஆரம்பிச்சிடுறான். அந்த பாரில் வந்து அவங்க குடிச்சிட்டு இருக்காங்க எல்லாருமே. அப்படி எல்லாருமே லீவ் ஆனதுக்கப்புறம் மரியன் மட்டுமே பீட்டர்கிட்டேருந்து ஓடுறா. ஒரு மாதிரி வினோதமாக அவன் நடந்துக்கிறான். ரொம்ப பார்த்து அழுகுறா. அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் அங்கே தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் பீட்டர் வந்து ஒரு பாயிண்டில் மரியனை பிடிச்சது மட்டும் இல்லாமல் அவனுக்கு ரொம்ப கோவம் வருது. ஏன் இவன் இப்படி பிஹேவ் பண்ணுற ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை வீட்டில் கொண்டு போய் விட போகிறா மரியனை வந்து நம்ம பீட்டர் வந்து கொண்டு போய் விடுறாரு. இது ஒரு இன்சிடென்ட் நடக்குது அந்த பாரில். ஸோ அப்படி வீட்டுக்கு கொண்டு போய் காரில் விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீட்டர் ட்ரை பண்ணுறான் இல்லையா. பிகினிங்கில் என்ன பண்ணுறான்னா அவள் தடுக்கிறான் மரியன் வந்து. ஏன்னா அவள் ட்ரங்க் அண்ட் ஃப்ரெண்ட்ஸில் தான் இருக்கா, அந்த குடிபோதையில் தான் இருக்கிறா. இருந்தாலும் பீட்டருடைய வார்த்தையை கேட்காம நடந்துக்கிறா. அப்போ உடனே மழை பெய்ய ஆரம்பிக்குது அந்த பாயிண்டில். ஸோ வேறு வேண்டாம் வெறுப்பாக காருக்குள்ளே போகிற மாதிரியான சுச்சுவேஷன் நடக்குது. இப்போ பீட்டர் தான் அந்த வண்டியை ஓட்டிகிட்டு போகிறான். அப்போ வந்து ஏதோ ஒரு லான் மாதிரி இருக்குங்க, அதில் போய் அவன் விட்டுறான் வண்டியை. ஸோ இதுக்கு வந்து அவனுக்கு ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்குது. ஏன்னா இதுவே இவனுக்கே வந்து வினோதமாக இருக்குது, ஏன் இவன் இந்த மாதிரிலாம் பண்ணுறா அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் வந்து பீட்டர் வந்து மரியனை மேரேஜ் பண்ணுறேன் அப்படிங்கிற விஷயத்தை ப்ரப்போஸ் பண்ணுறான். ஸோ இது ரெண்டு பேருக்குமே ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸாக இருக்குது. ஸோ கொஞ்ச நாள் அப்படி கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. எயின்ஸ்லி வந்து ஸ்டில் வந்து லியோனார்டை வந்து செடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியே அதான் அவளுடைய பிளானாகவும் இருந்தது இல்லையா. எங்கே கட்டிக்கிறது எதுக்காகனா லியோனார்டை வந்து உஷார் பண்ணலாம் தான் ட்ரை பண்ணால். அந்த பிளானை தான் இன்னும் எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டே இருக்கா எயின்ஸ்லி. பேரலாக மரியனுடைய ஃபேமிலி வந்து அவளுடைய வெட்டிங்காக பிளான் பண்ணுறாங்க. ஏன்னா மரியன் அண்ட் பீட்டர் ரெண்டு பேரும் ப்ரப்போஸ் பண்ணியாச்சு, மேரேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியாச்சு இல்லையா. ஸோ மரியனுடைய லைஃப் எப்படி இருக்குன்னா, அவள் எப்பயும் போல தான் அவளோட ரொட்டீன் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கா. எக் பாயில் பண்ணுறது, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுறது, அப்புறம் அந்த லாண்ட்ரி துணியெல்லாம் கொண்டு அந்த லாண்ட்ரிக்காரர்கிட்ட கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் நடந்துகிட்டு இருக்கு. அப்படி ஒரு முறை அந்த லாண்ட்ரிக்கு போட வேண்டிய துணியை கொடுக்குற டைமில் மரியன் வந்து டங்கனை மீட் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த டங்கன் யாருன்னு அவங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த பிஹெச்டி இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்டு. ஸோ அவனை மீட் பண்ணும் பொழுது அவனும் அந்த மாதிரி சிகரெட் ஸ்மோக் பண்ணுறான். அப்புறம் அவனுடைய கிராஜுவேஷன் ஸ்டடி அதை பற்றிலாம், அந்த ஸ்டடீஸை பற்றிலாம் அவன் கம்ப்ளைண்ட் பண்ணுறான். ஸோ இப்போ வந்து அவன்கிட்ட பேச நினைக்கிறான். சரி ஏதோ நடந்திருக்கு இவனுக்கு லைஃப்பில் அப்படின்னு சொல்லிட்டு மரியன் அண்ட் டங்கன் அவங்களுடைய கான்வர்சேஷன் நடக்குது. ஒரு பாயிண்டில் மரியன் வந்து அங்கே அவனை அந்த கான்வர்சேஷன் பேசிட்டு அங்கேருந்து போகும்பொழுது, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் டங்கனுக்கும் மரியனுக்கும் ஒரு கைண்ட் ஆஃப் அட்ராக்ஷன் உண்டு. என்ன தான் மரியனுக்கு பீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்தாலும், டங்கன் வந்து பார்க்க ரொம்ப தின்னா லீனா, அவன் பேசுகிறதும் வினோதமாக ஒரு ஃபூலிஷாக இருந்தாலும் அவன் மேலே ஒரு அட்ராக்ஷன் இருந்தது இல்லையா. ஸோ அவன் கிளம்பும் பொழுது, டங்கன் லீவ் ஆகும் பொழுது மரியன் வந்து ஒரு சர்ப்ரைஸ் கிஸ் மாதிரி ஒரு கிஸ் கொடுத்துட்றான்.
இப்போ இந்த நாவலில் நரேஷன் வந்து ஒரு ஷிஃப்ட் ஒரு மாறுதுங்க, தேர்ட் பர்சன் நரேஷன் மாதிரி போகிறது. என்னெல்லாம் சொல்ல வர்றாங்க பாருங்கள். அதை கிளாரா தேர்ட் பேபி சொன்னேன் இல்லையா, அவங்களுக்கு வந்து இப்போ பேபி வந்தாச்சு அப்படிங்கிறது தெரியுது. அதே மாதிரி இன்னொரு பிளாட் என்னென்னா, எயின்ஸ்லி வந்து லியோனார்டோ வந்து செடியூஸ் பண்ண ட்ரை பண்ணிகிட்டே இருந்தாங்க. அது ஒரு வகையாக கிளிக் ஆயிடுச்சு அப்படின்னு தெரிய வருது. எப்படின்னா, மரியனுடைய பெட்ரூமே அதை செடியூஸ் பண்ணுற ஸ்பாட் மாதிரி, அதாவது அவளை தூண்டி எயின்ஸ்லியும் லென்னும் சந்தோஷமாக இருந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது தெரிய வருது. இன்னொரு பக்கம் பிளாட் பாருங்கள், மரியன் வந்து டங்கனை அடிக்கடி மீட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. அவங்கள மீட் பண்ணி அவங்க 2 பேரும் லேட் நைட் மூவிஸ் போகிறது, அப்புறம் டங்கனை மீட் பண்ணுறதுக்காக அவனுடைய அப்பார்ட்மெண்ட்டுக்கே போகிறது, அப்புறம் அவனுடைய திங்ஸ் எல்லாம் அயன் பண்ணி வைக்கிறது. ஸோ இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது தெரியுது. அப்புறம் எப்போல்லாம் மரியன் வந்து டங்கனை மீட் பண்ணுறாங்களோ அப்போல்லாம் அவனுடைய லைஃப்பில் சின்ன சின்ன விஷயங்களாக தான் இருக்கும். அதெல்லாம் பற்றி அவன் புலம்பிகிட்டே இருப்பான். டங்கன் வந்து ஏக்க பெருமூச்சு விட்டு அவ்வளோ என்னமோ வாழ்க்கையில் பெருசாக நடந்து விரக்தி அடைஞ்ச மாதிரி அவன் பேச நினைப்பான். அவனுக்குமே நம்ம மரியன் கூட செக்ஸ் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் உண்டு. அப்படி ஒரு பாயிண்டில் அவ விஷயத்தை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண டைமில் டங்கனுக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, மரியன் மூலியமாக அவளுக்கு என்கேஜ்மெண்ட் ஆக போகுது, அவளுக்கு என்கேஜ்மெண்ட்டாக இப்போ ப்ரப்போஸ் பண்ணிட்டாங்க, மேரேஜ் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் தெரிய வருது. இப்போது இது ஒரு பக்கம் நடக்குதுங்க. டங்கன் கூடயும் ஒரு லைஃப் ஓடிக்கிட்டு இருக்கு இல்லையா. ஒரு முறை பீட்டர் கூட நம்ம மரியன் இருக்கும் பொழுது அவளுக்கு ஒரு ஹாலுசினேஷன் மாதிரி வருது. என்ன அப்படின்னா, இவளுடைய கனவுல வந்து, அதாவது ஒரு இமேஜினேஷனில் ஒரு கவ் வந்து வர்ற மாதிரி வருது. ஸோ இதை பார்த்த உடனே அவளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, அந்த மீட், அதாவது ஸ்டீக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து அந்த ஒரு சின்ன பீஸ், இந்த ஸ்டீக் அப்படின்னா ஒரு மீட், ஒரு இறைச்சி துண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது அவன் மைண்டில் வந்து போகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அப்புறம் ஒரு கவுடைய இமேஜ் வந்து போகுது. இதெல்லாம் பார்க்கும் பொழுது அதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்டில் அவளே மனம் திருந்துற மாதிரியான ஒரு விஷயங்கள் வருது. ஸோ இந்த மாதிரி பீஃப் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதே மாதிரியான விஷயங்கள் வந்து போர்க் அப்புறம் சிக்கனும் அவளுக்கு இமேஜினேஷன் வரதுனால அதையும் அவுட்டுறா. இந்த மாதிரி ஒரு மனப்பிரமை, ஹாலுசினேஷன் சொல்லுவாங்க. இது வந்து பீட்டர் கூட இருக்கும்போது இவளுக்கு இந்த மாதிரியான தாட் ப்ராசஸ்லாம் வருது. ஸோ இதில் இது ஒரு பக்கம் நடக்குது. இன்னொன்று வந்து எயின்ஸ்லி வந்து அவள் பிளான் பண்ண மாதிரி லென் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்தா இல்லையா, இப்போ ப்ரெக்னென்ட் ஆயாச்சு. இந்த நியூஸ் தெரிய வந்த உடனே இதை வந்து லென் கிட்ட வந்து அவள் ஷேர் பண்ணுறான், லியோனார்ட் கிட்ட ஷேர் பண்ணுறான். ஸோ இதை கேட்ட உடனே லென் வந்து ரொம்ப அப்செட்டாக ஃபீல் பண்ணுறான். ஏன்னா அவன் வந்து எங்கள் கூட செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும் தான் நினைப்பானே தவிர இந்த மாதிரி ப்ரெக்னென்சி லைஃப்பை லீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவள் இருந்த ஒரு கேரக்டர் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா, ஒரு பாயிண்டில், ஏன்னா லென் வந்து ரொம்ப சேட் ஆயாச்சு. இப்போ நான் மரியனை பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த பீஃப் இமேஜ் அது மைண்டில் வரவும், கவ் மீட் சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு பாயிண்ட்டு, போர்க் சாப்பிடக்கூடாது, சிக்கன் சாப்பிடக்கூடாது. ஒரு பாயிண்டில் வந்து ஒரு சிக்கன் எக்ஸு கூட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. ஏன்னா அதுவுமே அதுக்குள்ளேயும் சிக்கன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவன் மைண்டில் ப்ராசஸ் போனது மட்டும் இல்லாமல் அந்த எக்கும் சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறான். ஏன்னா மரியாவுடைய மைண்டில் வந்து நிறைய விஷயங்கள் ஓடுதுங்கிறத தான் காட்ட நினைக்கிறாங்க. ஒரு பாயிண்டில் வந்து சரி நம்ம ஒர்க்குக்கு போகலாம் அல்லது அப்பார்ட்மெண்ட் போய் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறான். ஆஃபீஸில் வந்து கிறிஸ்மஸ் பார்ட்டி செலிப்ரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. அங்கே வந்து என்னென்னா, அவங்களுடைய பாஸ் மிஸ்ஸஸ் போக் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஓகே இந்த மாதிரி எல்லாருக்கிட்டே சொல்கிறாங்க, மரியா வந்து அவளோட ஜாபை வந்து லீவ் பண்ண போகிறான். ஏன்னா அவள் கல்யாணம் ஆக போகுது இல்லையா, அவளுக்கு ஏன்னா இப்போ தான் என்கேஜ்மெண்ட் நடந்திருக்கு, அவள் மேரேஜ் பண்ண போகிறான். ஸோ ஜாபை லீவ் விட்டுருவா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு டின்னர் பார்ட்டி மாதிரி செலிப்ரேட் பண்ணுறாங்க. இப்போ ஷாப்பிங் போயிட்டு வரும்போது ஒரு டின்னர் பார்ட்டி மாதிரி பீட்டர், கிளாரா இவங்கெல்லாம் ஜாயின் பண்ணுறாங்க. அப்போ மரியாவுக்கு வந்து அகெயின் ஒரு பேனிக்கிங் மொமெண்ட் மாதிரி ஆயிடுது. மைண்டே அவள் கண்ட்ரோலில் இல்லை. இப்போ நிறைய விஷயங்களை தூக்கிட்டு வர்றா, பட் நான் அந்த பேக்கேஜெலாம் அவளால் தூக்க முடியல. ஏன்னா ஷாப்பிங் முடிச்சுட்டு தான் ஒரு டின்னர் பார்ட்டிக்கு போகலான்னு பிளான் பண்ணுறாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த நைட்டில் வந்து ஒரு சாலட் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணாலுமே அவளுக்கு வந்து அந்த கேரட் வெஜிடபிள், ஏன்னா மீட் பார்த்தா தான் சாப்பிட முடியல, ஏதோ ஹாலுசினேஷன் பிரம்ம மாதிரி வருதுன்னு அவன் நினச்சா இல்லையா. இப்போ அந்த வெஜிடபிள்ஸ் கேரட் அது மாதிரி பார்த்தா கூட அவளால் சாப்பிட முடியாத ஒரு மூமெண்ட் ஆயிடுது. ஒரு பாயிண்டில் என்ன பண்ணுறா அப்படின்னா, டின்னர் இங்கே சாப்பிட்டுக்க முடியாது, நம்ம டங்கனுடைய அப்பார்ட்மெண்ட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ திடீர்னு வேகமாக போகிறான். அங்கே போனால் தான் நம்மளால் ஏதாவது நம்ம லைஃப்பை லீட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மரியாவுடைய மைண்டில் வருதுங்க. ஸோ மரியா வந்து டங்கனுடைய அப்பார்ட்மெண்ட்க்கு டின்னருக்காக போகிறா. ரொம்ப நர்வஸாக டங்கன் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறான், எனக்கு எதாவது சாப்பிட எதாவது இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவள் கேட்குறா. ஸோ அங்கே வந்து ட்ரெவர் இருக்கான், அவங்ககிட்ட வந்து ஒரு மீல் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ இதில் வந்து ஏன்னா இது வந்து பீட்டர் வந்து ஒரு பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணும் பொழுது அதில் மரியன் வந்து நல்லா ட்ரெஸ்லாம் நீட்டாக பண்ணிட்டு தான் வந்திருந்தவ தான். நல்ல ஒரு ரெட் ட்ரெஸ் வேர் பண்ணி வந்திருப்பான் அந்த பாயிண்டில். பட் அவளால் எதையுமே
கண்டினியூ பண்ண முடியாத ஒரு மொமெண்ட்டில் தான் டங்கனை தேடி அவள் போயிருப்பா. ஏன்னா இது வந்து பீட்டர் அரேஞ்ச் பண்ணுற ஒரு என்கேஜ்மெண்ட் பார்ட்டின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை வந்து மரியன் வந்து லாஸ்ட் மினிட்ல அவள் என்ன பண்ணியிருப்பா அப்படின்னா டங்கனை இன்வைட் பண்ணணும். டங்கன், ட்ரெவர், டங்கனோட ஃப்ரெண்ட்ஸான ட்ரெவர், ஃபிஷ்ஷு, அப்புறம் நம்ம ஆஃபீஸில் இருக்கிற அந்த ஆஃபீஸ் வெர்ஜன்ஸ், மித்த கேர்ள்ஸ்லாம் கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பிளான் பண்ணுறா. ஸோ மரியன் வந்து அந்த ஃபுல் டே அவள் சாப்பிடாமல் இருக்கா. ஸோ வந்து அந்த பார்ட்டியில் வந்து நிறைய டக்கு டக்குன்னு குடிக்க ஆரம்பிச்சிடுறா. இப்போ வந்து அங்கே ஸோ அந்த பார்ட்டி தான் நடக்குது. ஸோ பீட்டர் என்ன பண்ணுறான் அப்படின்னா மரியனை சுற்றி சுற்றி ஃபோட்டோ எடுக்கிறத பார்க்குறது இவளுக்கு எப்படி தோணுதுன்னா ஒரு ஹண்டர் வந்து ஹண்ட் பண்ணுறதுக்கு தேடுற மாதிரி. அதாவது இவன் வந்து அவனுடைய பார்வையில் நம்ம மரியனுடைய பார்வையில் பீட்டர் வந்து ஒரு ஹண்டர் மாதிரி. ஸோ தன்னை சுற்றி சுற்றி கேமராங்கிற வெப்பனை வச்சு தன்னை சுற்றி சுற்றி வரானே அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு தோணுது. இந்த பிளேஸ்க்கு இப்போ அந்த பீட்டர் அரேஞ்ச் பண்ண அந்த என்கேஜ்மெண்ட் பார்ட்டிக்கு டங்கனும் அவனோட ரூம்மேட்டும் வராங்க. ஸோ இந்த டைமில் வந்து எயின்ஸ்லிக்கும் லென்க்கும் ஒரு பப்ளிக் ஃபைட் மாதிரி நடக்குது. டங்கன் ஒரு பாயிண்டில் அந்த பிளேஸை விட்டு மூவ் ஆகும் பொழுது, அந்த பார்ட்டிக்கு வந்துட்டு அவன் கிளம்பும் பொழுது அவனை தேடியே மரியன் வந்து அப்படி சேஸ் பண்ணி போகிறாங்க. ஸோ அந்த ஒரு லாண்ட்ரி கடை ஒன்று இருக்கும் இல்லையா, லாண்ட்ரோமேட், அந்த இடத்துல தான் அவங்க மீட் பண்ணிக்கிறாங்க, 2 பேரும் பேசிக்கிறாங்க. அப்போ மரியன் வந்து டங்கன் கிட்ட ஷேர் பண்ணுறான். மொத்தம் பீட்டர் ஆர்கனைஸ் பண்ணுற ஒரு என்கேஜ்மெண்ட் பார்ட்டியில் டங்கன் வந்தோடனே டங்கன் கூட பின்னாடி போயிடுறான் நம்ம மரியன். ஸோ மரியன் வந்து டங்கன் கிட்ட சொல்கிறான், இந்த மாதிரி ஓகே நான் வந்து உன் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நீ என்கிட்ட எதிர்பார்த்தது அது தானே, அந்த செக்ஸ் என்கவுண்டர் தானே, நான் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட்டல். ஸோ அந்த இடத்துல போயிட்டு அவங்க லைஃப்பை கண்டினியூ பண்ணிக்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டைமில் மரியன் வந்து தன்னால் எதுவுமே சாப்பிட முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறான். எந்த ஃபுட்டையுமே என்னால் சாப்பிட முடியல. ஃபஸ்ட்டு ஒரு போர்க்கு, பீஃபு, சிக்கனு, அப்புறம் வெஜிடபிள்ஸ் கூட என்னால் சாப்பிட முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரிலைஸ் பண்ணும்போது டங்கன் வந்து மரியன் கூட நடந்து அந்த ஸ்னோ பிளேஸ் இருக்குங்க, அதில் அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது அவன் ஷேர் பண்ணுறான், என்னால் உன் கூட லைஃப்பை கண்டினியூ பண்ண முடியுமான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். இதை கேட்ட உடனே மரியன் வந்து திரும்ப வீட்டுக்கு அப்படியே ரொம்ப சேடாக திரும்ப வந்துடுறா. அப்போ வந்து என்னென்னா ஒரு விமன் ஷேப்டு கேக் அதை வந்து பேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பேக் பண்ணுறா. அதுதான் த எடிபிள் விமன் அப்படிங்கிற அந்த டைட்டில் ரெஃபர் பண்ணுதுங்க. அப்போது பீட்டர் வந்து வீட்டுக்கு வர்றான், மரியனை பார்க்குறதுக்கு வேகமாக கோவமாக வர்றான். இந்த மாதிரி நேற்று நைட்டு வந்து உனக்காக ஒரு பார்ட்டியாக இருந்தால் திடீர்னு எங்கே நீ காணாமல் போன அப்படிங்கிற மாதிரி அவள் கேட்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து கேட்குறான். அப்போ வந்து மரியன் வந்து அவனுக்கு அந்த கேக்கை வந்து சர்வ் பண்ணுறான், அந்த விமன் ஷேப்டு கேக்கு. அதை வந்து அவன் சொல்கிறான், இல்லை பீட்டர் வந்து இது வேலைக்காதுன்னு நினைக்கிறேன், நம்ம என்கேஜ்மெண்ட்டை பிரேக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிடுறான். ஸோ அப்படி சொல்லிட்டு பீட்டர் கிளம்பின உடனே மரியன் வந்து ரொம்ப சேடாக ஃபீல் பண்ணுறாங்க. அவங்க ஃப்ரெண்டும் அந்த வீட்டுக்கு வந்தாச்சு, எயின்ஸ்லி வந்ததுக்கப்புறம் மரியன் வந்து வேகமாக ஆவல் எடுத்து அந்த கேக்கை சாப்பிட்ற மாதிரி பார்க்குறத பார்த்து இவன் பயந்துடுறா. அப்புறம் வந்து மரியன் சொல்கிறா, இந்த மாதிரி என்னோடய ஃபெமினிட்டியை அவன் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சிரிச்சுக்கிட்டே அவளுடைய ஸ்லைஸ், அந்த கேக் ஸ்லைஸ் இருக்குல்லையே, அதை அவன் சாப்பிட்றா. ஸோ இந்த நாவல் எப்படி முடிச்சிருப்பாங்க மார்கரெட் அட்வுட் அப்படின்னா ஃபைனல் சீனில் வந்து ஒரு ஸ்லைஸ் ஒன்று மிச்சம் இருக்குங்க. அந்த லாஸ்ட் ஸ்லைஸ் ஆஃப் எடிபிள் விமனை வந்து டங்கன் அந்த பிளேஸ்க்கு வந்து அவன் சாப்பிட்றான். அப்படி சாப்பிட்றது வந்து மரியன் வந்து ரொம்ப ஒரு ஹாப்பியாக பார்க்குற மாதிரி இதை முடிச்சிருப்பாங்க. ஏன்னா டங்கன் வந்து அதை சாப்பிட்டது மட்டும் இல்லாமல் ரொம்ப டெலிஷியஸாக இருக்கே அப்படின்னு சொல்கிறான் அவன். ஸோ இப்படி இதை தான் அந்த நாவலுடைய கன்க்ளூஷன் மாதிரி காட்டுறாங்க. இதில் வந்து த எடிபிள் விமன் அப்படிங்கிற டைட்டில் வந்து ஒரு மெட்டஃபாரிக்கல் டைட்டில் அப்படின்னு சொல்லலாம். எப்படின்னா மரியனுடைய கேரக்டரை இந்த பேட்ரியாக்கல் சொசைட்டியில் எப்படிலாம் இருக்குங்கிற மாதிரி காட்ட நினச்சிருப்பாங்க. ஒரு கன்சியூம் பண்ணுற ஒரு ஃபுட் ஐட்டம் மாதிரி தான் விமன் வந்து ட்ரீட் பண்ணப்படுறாங்க அப்படி இந்த பேட்ரியாக்கல் சொசைட்டியில் அப்படிங்கிறது தான் இதில் சொல்ல நினைக்கிறாங்க. ஸோ இதில் என்னென்ன விஷயங்கள்லாம் எக்ஸ்ட்ராவாக நடந்திருக்கும் அப்படின்னா அந்த லென்னால் எயின்ஸ்லி வந்து ப்ரெக்னென்ட் ஆகினாங்க இல்லையா, அவங்களுக்குள்ள கான்ஃப்ளிக்ட் வந்து அது பெரிய சண்டையில் போய் முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் கிளாரா வந்து அவளுக்கு 3rd சைல்டு பிறந்திருக்கும். அப்புறம் வந்து அவளுடைய ப்ராப்ளம்ஸை பற்றி சொல்லியிருப்பாள். கிளாரா வந்து எனக்கு இதில் சாப்பிட்றதுலலாம் எந்தெந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாள். அது போக என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்திருக்குன்னா எயின்ஸ்லி நம்ம மரியனுடைய ஃப்ரெண்டான எயின்ஸ்லி வந்து டங்கனுடைய ரூம்மேட்டான ஃபிஷ்ஷை மீட் பண்ணி 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. மோரோவர் எயின்ஸ்லி ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம், அப்பாட நானும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், இந்த குழந்தைக்கு ஒரு ஃபாதர் கிடச்சாச்சு அப்படிங்கிற விஷயத்தில் எயின்ஸ்லி ஹாப்பியாக இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ இதான் இந்த நாவல் த எடிபிள் விமன் அப்படிங்கிற நாவலுடைய சம்மரி. ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய பார்க்குறக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.